இந்த நாளின் செய்திக்காக சங்கீதம் 128 முழுவதுமாக நம்முடைய தியானத்திற்கு திருப்பி வைத்துக்கொள்வோம். சங்கீதம் 128 மிகவும் பிரபலியமான ஒரு சங்கீதம், மனப்பாடமாக அநேகருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் இது. ஒலிவ மர கன்றுகள் என்ற தலைப்பிலே இந்த நாளின் செய்தியை நாம் காணலாம். ஒலிவ மர கன்றுகள், இந்த தலைப்பு நமக்கு உடனே தெரியும், இது என்ன, எதை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ஏன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறோம்? நாம் ஏன் படிக்கிறோம்? ஏன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்லா வளரணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். ஏன் நம்ம தேவனை தேடுகிறோம்? எதற்காக வாரத்தின் முதலாம் நாளிலே மற்ற நாட்களிலே தேவனை நாம் தேடுகிறோம்? பைபிளை படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும், ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனை தொழுது கொள்வதற்கு கூடி வருவதும், இடைப்பட்ட நாட்களிலே எதற்காக? இந்த ரெண்டுமே மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல வேலை நமக்கு கிடைக்கணும், நம்முடைய கையின் பிரயாசம் நிறைவாக இருக்கணும். அப்படி தான் நம்முடைய நோக்கம். அதனால தான் நம்ம போய் படிக்கிறது. நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் நல்ல வேலையை தேடு, வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலைக்கு ஒழுங்காக போகணும். இது உலக வாழ்க்கைக்காக நாம் செய்கிற ஒரு பிரயாசம். அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. உலக வேலை, நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, சுகமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்புறம் என்னத்துக்கு பைபிள் படிக்கணும்? எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? எதுக்கு நம்ம தொழுகையில் கலந்துக்கணும்? எதுக்கு தேவனை தொழுகணும்? அழகாக வேலையை மாத்திரம் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாமே. இல்லை, ரெண்டுக்கும் ரெண்டு டைமென்ஷன் இருக்குது, ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. வேலை பார்ப்பது, படிப்பது இந்த உலகத்தில் நம்முடைய வேலைக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய வாழ்விற்காக நாம் உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம், அதை சேமிக்கிறோம், அதை வச்சு நம்ம வாழுகிறோம். அது இந்த உலகத்திற்கு. ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதாமம் சொல்லுவதினாலே, மரணத்துக்கு பின்பதாக வேறொரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதாமம் அதை நிரூபித்ததினாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? அதற்கு பின்னாக இருக்கக்கூடியவைகளுக்காகவும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ தேடாதவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்களும் நல்லா தான் வாழ்கிறாங்க. வேதாமத்தை தேடாதவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை, அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் சேமிக்கிறாங்க, நம்மை விட பணக்காரர்களாக இருக்கிறார்கள், செழிப்பாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரம் கேட்போம். ஆனால் அது இந்த உலகத்துக்குரியது. இந்த உலகத்திற்கோடு திடீர்னு 60 வயசுலையோ 40 வயதுலையோ 70 வயதுலையோ 100 வயதுலையோ அது முடிந்து போகும். தேவனை தேடுவது இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, நாம் மறு காலத்திற்காக, மரணத்திற்கு பின்பு உள்ள காலத்திற்காக நம்ம தேவனை தேடுகிறோம். அப்போ அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, முதலாவது நீ என்னை தேடும் பொழுது நான் இந்த உலகத்தில் இருக்கிறதற்கு தேவையானவர்களை நான் தருகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதை தான் நம்ம மனப்பாடமாக மத்தேயு 6:33 நம்ம பார்க்குறோம். முதல்ல நீ என்னையை தேடினீன்னா நான் உனக்கு அவைகளை நான் தருகிறேன். உலகத்திற்கு மாத்திரம் தேவையானவர்களை நாம் தேடும் பொழுது மறுமையின் காரியங்களை நாம் இழந்து போடுகிறோம், அதை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் மறுமைக்காக தேவனை நாம் தேடும் பொழுதோ அவர் இம்மைக்காகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். அதை விட்டுட்டு நாம் கோயிலுக்கு போகிறது என்ன பிரச்சனை, அதனால என்ன பிரயோஜனம், தேவனை தேடுகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா அது இப்போ தெரியாது. பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து அதை சொன்னதினாலே அதை நிரூபணம் செய்திருக்கிறார். அவர் வரும்பொழுது நான் மேலிருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அத்தாட்சி? மரியாள் வழியாக தானே வந்தார். ஒரு நாத்திகனை போல
நாம் அந்த கேள்வியை கேட்குறதா இருந்தால், நம்மை மாதிரி தானே அவரும் பிறந்தார், என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மை மாதிரி அவர் மரித்தார், கரெக்டு. எல்லா மனிதர்களைப் போல அவரும் மரித்தார், சரி. ஆனால் அவர் எழுந்து விட்டார். நான் கடவுள் என்று சொன்ன இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே எவனுமே மரணத்துக்கு அப்புறம் எழும்பி வரவே இல்லை. ஒரு பேச்சுக்காகவாது, புரளியை கிளப்புவதற்காகவாவது இவர் உயிரோட வந்துட்டார்னு சொன்னாங்களான்னா அதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாருக்கும் மரணத்திற்கு பின்பு தன்னை காண்பித்தார். 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவரை பார்த்தார்கள், உயிரோடு இருக்கிறதை பார்த்தார்கள். அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் மேலே ஏறி சென்றார். மேலேருந்து தொப்புன்னு விழுகலை, கீழிருந்து மேலே ஏறி சென்றார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் மேலிருந்து வந்தார் என்று வேதாமம் சொல்லுவதிலே நாம் அதிக ஊர்ஜிதப்படுகிறோம். தான் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, வானத்திலிருந்து வந்தவன், எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்பதை சொன்னது மாத்திரமல்ல, அவர் செய்து காண்பித்தார், அதிகாரத்தை காண்பித்தார். மரித்து 3 நாட்கள் நாரி போன ஒரு பிணத்தை அவர் உயிரோடு கொண்டு வந்தார். இறந்துட்டாரு அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோன்னு குலுக்கி எடுத்து அவர் உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லலை. 3 நாள் இறந்துட்டார்னு செய்தி வந்ததுக்கப்புறம் இன்னமும் வெயிட் பண்ணார். ஏன்னா ஊரெல்லாம் நம்பட்டும், அது பணம் இனி பிழைக்காதுன்னு, அது ஸ்மெல்லு வரட்டும், இனி அதை தூக்கி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்பு 3 நாளைக்கு பின்பு அவர் போய் உயிரோடு எழுப்புகிறார். அது எதை காட்டுது? அவருடைய மரணத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரத்தை காண்பிக்கிறது. இயற்கைக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை காண்பித்தது. கடல் அலைகளை அவர் அடக்குகிறார். 5 அப்பம் 5 மீன் 3 அப்பங்கள், 3 அப்பம் 5 மீனா, 5 அப்பங்கள் 3 மீன் 2 மீன், நம்பர்ல எவ்வளவு பிரச்சனை. 5 அப்பம் 2 மீன்கள், 5 அப்பம் 2 மீன்கள், 5000 பேருக்கும் மேலே அவர் போஷித்தார். புருஷர்கள் 5000 புருஷர்கள் அப்படின்னா பெண்கள் ஒரு 5000, பிள்ளைகள் ஒரு குடும்பத்துக்கு 1 அப்படின்னு நம்ம மினிமம் எடுத்துக்கிட்டா கூட 15000 பேர் அன்னைக்கு குறைந்தபட்சம் அதை சாப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வல்லமையை நிரூபித்தார். அப்போ ஏன் அவரை நம்பாமல் இருக்கணும்? மற்றவங்க யாருமே அதை செய்யலை. கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி எல்லாரும் யார் பின்னாடி ஓடினாலும் அவர் எதையாவது செஞ்சாரானா இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதையும் செய்யவில்லை. மரியாள் கூட எதையும் செய்யலை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடவுள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்தார். அதனால தான் நம்ம அவரை பற்றி கொள்கிறோம். அப்போ இந்த உலகத்திற்கு தேவையானவைகளுக்காக நாம் வேலை செய்கிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், அதை சாப்பிடுகிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு பின்பதாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மேலே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், ஆகவே நான் சொல்லுவதை நம்புங்கள் என்று அவர் சொன்னதினாலே, அவர் தன்னுடைய வல்லமை நிரூபித்ததினாலே, தன்னுடைய வாழ்க்கையை அவர் நிரூபித்ததினாலே, எல்லாரை காட்டிலும் இவர் உண்மையாகவே கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்தினதினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறோம். அப்போது அவர் சொல்கிறாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, நான் அங்கே இருந்து வந்ததுனால அங்கே இருக்கிறதை நான் சொல்லுகிறேன். அப்போ இங்கே வந்தவர் அதெல்லாம் சொல்லி காண்பித்து அதை நிரூபித்ததினாலே அங்கே நடக்கிறதும் அது உண்மையாக இருக்கும் என்பதை நம்பிதான் நாம் தேவனை, உண்மையான கடவுளை நாம் பற்றி கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் திரும்பி நம்ம எதாவது சரி பண்ண முடியுமா? முடியாது. அதனால தான் அது நம்பிக்கையோடு அதை பற்றி கொண்டு நாம் கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. போன உடனே, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னா, ரைட் அப்படின்னு ஒரு 10% அட்வான்ஸ் தராங்க, வச்சுக்கோ, சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிக்கிறோம். சரிங்க சார். வேலை எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு வரணும். எந்த ஆஃபீஸுக்கு வரணும்? இந்த பக்கம் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் முதல் கட்டடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா, ஓகே, அதுதான் எங்கள் ஆஃபீஸ், 8 மணிக்கு
காலையில் போகணும், 5 மணிக்கு வேலை பார்க்கணும், மத்தியானம் 1 hour லஞ்ச் டைம். சரி. கரெக்டாக அடுத்த நாள் 8 மணிக்கு அங்கே போயிடுறோம், வேலைக்கு போகிறோம். மத்தியானம் லஞ்ச் டைம் 1 மணி, 5 மணி ஆனோன்னு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். மறுநாள் சரி அங்கே தான் நேற்று வேலை பார்த்தோமே, அதே ஆஃபீஸில் இன்றைக்கி என்னத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு பின்னாடி இருக்கிற தெருவில் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து திரும்ப 3ஆவது நாள் பழைய ஆஃபீஸுக்கு போயிட்டு இப்படி ஒரு மாதத்தில் 30 நாள் நமக்கு தெரிந்த ஆஃபீஸிலலாம் போய் வேலை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். போனது உண்மை, வேலை பார்த்தது உண்மை, வந்தது உண்மை. 30ஆவது நாள் சம்பளம் இந்த கம்பெனியில் போய் கேட்டிங்கன்னா அவன் தருவானா தரமாட்டானா? எத்தனை நாள் போனோமோ 2 நாள் போனால் 2 நாளைக்குள்ள சம்பளம், 5 நாள் போயிருந்தால் 5 நாளைக்குள்ள சம்பளம். அது மாத்திரம்னா கூட அபராதம் வேறு. நீ ஜாயின் பண்ணது ஒழுங்காக வரல, ஒரு நாளைக்கு வந்திருக்கிற, 2ஆவது நாள் காணோம், 3ஆவது நாள் காணோம், 4ஆவது நாள் வர்ற, நீ நல்லா வேலை பார்க்குற, ஆனால் அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இல்லை. எங்கேயோ நீ இல்லை சார் நான் டெய்லி வேலைக்கு வந்திருக்கிறேன், பாருங்கள் நேற்று இங்கே உட்காந்துருந்தேன், நாளைக்கு அங்கே உட்காந்துருந்தேன், முந்தா நாள் இந்த இடத்துல இருந்தேன், அட்டண்டன்ஸ் கையில் இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட நீ வேலை பார்த்த, எந்த கம்பெனியில் வேலை பார்த்த? சொல்ல வர்றது புரியுதா? கம்பெனிக்கு நமக்கு நல்லா தெரியும், எந்த கம்பெனி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அந்த கம்பெனிக்கு கரெக்டாக எத்துக்கு போகணும், எந்த கம்பெனியில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அந்த கம்பெனியில் போய் நான் வேலை பார்க்கணும், எந்த கம்பெனியில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க வேலை பார்க்க கொடுத்தாங்களோ அந்த கம்பெனியில் தான் நான் உழைக்கணும். அப்போ எனக்கு சம்பளம் வருது. இது உலகத்தில் நமக்கு நல்லா தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக போய் அட்டண்டன்ஸில் மோத்த காட்டணுமா, கை வைக்கணுமா, கையெழுத்து போடணுமா, எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் பைபிளில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய முறையின்படி, சத்தியத்தின்படி ரட்சிப்புக்கு உள்ளாக வந்ததற்கு பின்பு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது பின்பு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததற்கு பின்பு அந்த பாலிசியை நம்ம பின்பற்றுறோமா? ஒரு நாள் ஒரு கம்பெனி, இன்னொரு நாள் இன்னொரு கம்பெனி போனால் சம்பளம் கிடைக்காதுன்னு தெரியும். ஒரு நாள் ஒவ்வொரு இடத்துலையும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துலையும் உட்காந்துருந்தா அதே கம்பெனி பிரான்ச்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுக்கு முதலாளி வேறு, அதுக்கு முதலாளி வேறு, அது அவங்களே எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. இந்த முதலாளி யார், இந்த சபை நிறுவனர் யார், அவங்க போட்டிருப்பாங்க, நியாயமாக அதை போட்டிருப்பாங்க. இந்த சபைக்கு நிறுவனர், இது தலைவர். அங்கே முன்னாடி என்னமோ எழுதியிருக்கோம், கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலைவர்னு எழுதியிருக்கோம். ஆனால் அங்கே கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, இது 1949 வருஷத்தில் இலங்கையில் இதை இன்னார் ஆரம்பித்தார், இது 1840 வருஷத்தில் இங்கிலாண்டில் இதை பூத் ஆரம்பித்தார், இது அவர் ஆரம்பித்தார், இது போப் ஆரம்பித்தார்னு அவங்கள தான் போட்டிருப்பாங்க. தலைவர் யாருன்னு தெரிஞ்சுமே இந்த கம்பெனிக்கு வேற ஒரு நிறுவனர் என்று தெரிந்ததுக்கு பின்பும் கூட நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தால் நமக்கு சம்பளம் எப்படி வரும்? அதை நம்ம யோசிக்கிறோமா? உலகத்தில் நம்ம இவ்வளவு கவனமாக யோசிக்கிறோமே, பரலோகத்தில் நான் கிறிஸ்தவன் என்றால் வேதாமம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சரீரத்திற்கு என்னுடைய தலை கிறிஸ்துவாக இருக்கிறார், அவ்வளோதான். அப்படின்னா தலை சொல்லுவதை தான் சரீரம் கேட்கணும், கிறிஸ்து சொல்லுவதை ஒரு கிறிஸ்தவன் கேட்கணும். கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்து சொல்லாதவைகளை நான் கேட்டுக்கொண்டே இருந்தால் கடைசியாக சம்பளம் வராது. அது எப்போ தெரியும் அப்படின்னா, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் அங்கே நிற்கும் பொழுது தான் தெரியும். அப்போ தான் யாருப்பா நீ, அட்டண்டன்ஸே இல்லையே, நீ வேணால் ஊரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நீ வேணால் பல இடங்களில் போய் நீ ரொம்ப திறமையை காட்டியிருக்கலாம், நல்லா பாடியிருக்கலாம், நல்லா வாசிச்சிருக்கலாம், நல்லா நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம், உருண்டு பிறண்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. கம்பெனியில் நம்ம இவ்வளவு கவனமாக யோசிக்கிறோமே, ஏன்
நித்திய காரியத்தில் இவ்வளவு நாம் கவனிக்கிறது இல்லை. கொஞ்சம் அதை திங்க் பண்ணணும். 128வது சங்கீதம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்னது? ஐயோ, அவர் பார்த்து கையில் கத்தி வச்சிருக்கிறாரு, போனால் குத்திடுவார், அவர் வந்தால் ஏற்கனவே கொடுத்த காசை அவர் கேட்டுருவார், ஐயோ மோசமான ஆள், கண்ணிலே முழிக்கக்கூடாது, ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுருவார். சிலரை போய் கொஞ்ச நேரம் பேசினாலே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். நல்லா இருக்கிற குடும்பமே ரெண்டாக போயிடும். அதனால் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளோதான், டப்புன்னு வச்சிடணும். கூடுதலாக பேசிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார வந்துடும். அந்த பயத்தை குறித்து, அப்படிப்பட்ட பயத்தை குறித்து சொல்ல. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா வருஷத்துக்கு இங்கே நான் போய் ஏதாவது நான் காணிக்க கொடுக்குறேன்னா என் குடும்பம் நாசமாக போயிடுது, அதனால் நமக்கு ஏன் வம்பு, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அங்கே ஒரு கடாவை வெட்டி என்னத்தையாவது பண்ணிட்டு வந்துட்டா அட்லீஸ்ட் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். மாதம் மாதம் நான் இந்த கோயிலுக்கு போயிடணும், வருஷத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சிடணும், இல்லைன்னா என் குடும்பம் நாசமாயிரும். அந்த பயத்தை குறித்து பைபிள் சொல்லலை. அது பயம், அது டெரிஃபைட், அது பயந்து போன காரியம். ஆனால் வேதாமும் பயம் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா வரல, கரெக்டாக நீங்கள் 8 மணிக்கு வரணும்னா உங்கள் குடும்பம் நாசமாக போயிடும், 10ல் 1% கொடுக்கணும்னா உங்கள் பணமெல்லாம் போயிடும் அப்படின்னா உலகத்தான் மிரட்டுவான். அப்படிதான் மிரட்டுறாங்க. ஊழியக்காரர் வளர்ந்துடுறார், சபையார் அப்படியே தான் இருப்பாங்க. ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் குடிசையோடு இருப்பார், அதுக்கப்புறம் ஓட்டு வீடு வைக்கணும், அப்புறம் பங்களா வைப்பார், அப்புறம் காரில் வருவார், வீடெல்லாம் தங்கத்தில் இருக்கும். அவர் என்ன, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், நீங்கள் கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்தா அவர் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். அது வேற கம்பெனி. அது பைபிள் அப்படி சொல்லலை. தேவன் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா மிரட்டி அல்ல, மிரட்டி கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. இப்போ நம்ம அப்பாவுக்கு பயப்படுறோம், அம்மாவுக்கு பயப்படுறோம், புருஷனுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அது என்ன பயம்? அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து, ரெவரன்ஸ், அந்த மதியம், அந்த அவர்களுக்கு கொடுக்குற பயபக்தியை எப்படி நம்ம அதை சொல்கிறோம்? பிரசங்கி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி புத்தகம் 12வது அதிகாரம், பக்கம் 800, பேஜ் நம்பர் 800. பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து என்ன பண்ணணும்? ஓடி ஒளிந்துக்கிறாத. தேவனுக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கட்டளைகளை, கமாண்ட்மெண்ட்டை நீ காத்துக்கொள், அதை கடைபிடி. காலையில் எந்திரிக்கணும், 3 மணிக்கு இங்கே வரணும், 10 மணிக்கு இங்கே வரணும், மத்தியானம் இந்த இடத்துல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பெரியவர் சொன்னார்னா அவருக்கு பயப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும்னு அர்த்தம். இப்போ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் அப்படிங்கிறது தான் வார்த்தை சொல்லுகிறது. அடுத்தது டியூட்ரானமி, உபாகமம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 10வது அதிகாரம், உபாகமம் 10வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 237வது பக்கம், 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அப்படின்னா வேலை செய்து உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வார்த்தை. அப்போ பயப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி ஒளிஞ்சுக்கிறதோ, சாமி கண்ணை குத்திரும், போகலைன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும், போகலைன்னா எனக்கு சூனியம் வச்சிரும் அப்படின்ற பயம் கிடையாது.
பயம் அப்படின்னா கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது பயம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா ஞானத்தின் ஆரம்பம். எதுக்கு ஞானம்? எதுக்கு ஞானம் வேணும்? ஞானம் வேணும் எதுக்கு? செயல்படுவதற்கு. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம், நம்ம கோவம் வரும். என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டுட்டானே. அறிவு இருக்கா என்னன்னா, அறிந்திருக்கிறியா? ஒரு சாவிக்கு எந்த மாதிரி பூட்டு போடணும் அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா அறிவு இருக்கான்னா தெரியுமா? அதுதான். அந்த அறிவு இருந்தால், தெரிந்திருந்தால் அதை நாம் செயல்படுத்துவது ஞானம். இந்த ஃபோனை இப்படித்தான் ஆன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அதை ஏற்கனவே கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவது ஞானம். அதுதான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன பண்ணுதான்? ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்ளுதலை செயல்படுத்துவதற்கு ஞானம் வருகிறது. கற்றுக் கொடுத்தலை செயல்படுத்துவதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கமாக இருக்கிறது. 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதான் சொல்றார், தீமையை வெறுப்பது. கர்த்தர் என்று தெரிந்தும், இவர்தான் தேவன் என்று தெரிந்தும், இவர்தான் என்று என்னுடைய தலைவர் என்று தெரிந்தும், இவர்தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் என்று தெரிந்தும், மற்றவர்கள் சொல்லுவதை நான் வெறுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை நான் வெறுக்காமல், தவறு என்று தெரிந்தும் அதை பற்றி கொண்டு நிற்பது, ரகசியமாய் பிடித்து கொண்டிருப்பது எதை வருவிக்கும் என்றால் எனக்கு தீமையை வருவிக்கும். அப்போ தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்கிறார். இப்போ பயமே இல்லாமல் நான் தெரிஞ்சிருந்தும் நம்ம தப்பு செய்யும் பொழுது, இதுதான் சரி, இதுதான் சத்தியம், இதுதான் முறை என்று தெரிந்ததற்கு பின்பும் கூட தவறானவைகளை நாம் செயல்படுத்துவதாக இருந்தால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. நம்ம அப்பா ஒரு காரியம் சொல்லுவார், எப்பா 3 மணிக்கு வந்துரு அப்படின்னா 3 மணிக்கு வரல, 5 மணிக்கு வந்து என்னப்பா அப்படின்னா, நான் 3 மணிக்குள்ள வர சொன்னேன், நான் சொன்னது ஒன்று பயம் இல்லை கேட்பார் அவர். அப்படின்னா என்னென்னா சொன்னதை செய்ய வேண்டியது. இப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா கீழ்ப்படிய வேண்டியது. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் பக்கம் 271, பேஜ் நம்பர் 271, 2வது அதிகாரம் பிலிப்பியர் 12வது வசனம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ? ஞானஸ்நானம் எடுத்த பொழுது என்னுடைய பாவத்திலிருந்து நாம் மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் நிலைத்து நிற்கும் பொழுது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்கிறோம். அப்போ சொல்கிறாரு, நீ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ரட்சிப்பை எவ்வளோ விலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரட்சிப்பு விலை போய்கிட்டு இருக்கு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் அவ்வளோ விலை கூவி கூவி விற்கிறாங்க யூடியூப்பில். பயம் எங்கே போச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே போச்சு? கூடி வரணும்னு சொல்லியிருக்கு, தொழுகையில் நாம் சேர்ந்து வரணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி எனக்கு தலைவலி, அதனால் நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். பணத்தை வந்து எங்கே அனுப்புங்க? கூகுள் பேயில் போட்டுருங்க. அப்போ கர்த்தருடைய பந்தி வீட்டிலே செஞ்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பைபிள் அதை சொல்லலை. சேர்ந்து வரணும். எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக பயம் நடுக்கம், பயம்னா போயிடுச்சு, பயம்லாம் கிடையாது. அவ்வளவு ஆர்ப்பாட்டம், டான்ஸு, ஒரே கொண்டாட்டமாக தான் அவங்களே சொல்கிறாங்களே. ஞாயிற்றுக்கிழமை என்னது? ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. தொழுகை எங்கே போச்சு? தொழுகையில் என்ன பண்ணுறாரு? ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஏசாயா
6வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு என்ன பண்ணணுமாம், நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். என்ன நடுக்கம் இருக்கு? ஆட்டம் தான் இருக்கு. தரையில் கால் நிக்கல. குதிக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு சாமி வந்துருச்சு, கிறிஸ்தவர்களுக்கு சாமி வந்துருச்சு. இப்போ ஊரில் சொல்லுவாங்க, வெளியே வந்து சாமி வந்துருச்சுன்னா ஆடுவாங்க, சுற்றி சுற்றி ஆடுவாங்க, முன்னாடி பின்னாடி விழுந்து ஆடுவாங்க. உடனே வேற ஒருத்தர் வேப்பலை எடுத்துகிட்டு வந்து அடியோ அடின்னு அடித்து அந்த அம்மா வலி தாங்காமல் போயிடுச்சு அப்படின்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இங்கே வந்து சாமி வந்துருச்சு. நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் எப்படி பார்ப்பாரு? எப்படி பார்ப்பாரு? வசனம் எவ்வளவு நேர்மாறாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளணும். நேர்மாறாக இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், கிறிஸ்தவம், ரட்சிப்பு என்று சொல்லிக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் விரோதமாக இருக்கும் பொழுது எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்க பயம் போனது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எங்க போச்சு? சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினீர் புறக்கணீர். அதனால தான் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசினவனை காட்டிலும் வெளியே நின்று மார்பிளை தட்டிக்கிட்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தினவன் தான் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். ரொம்ப இலகுவான வசனம். கர்த்தருக்கு பயந்து, அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். இந்த ஊரில் நம்ம நல்லா உழைச்சா நமக்கு காசு உண்டு, கடினமாக உழைச்சா நமக்கு காசு உண்டு. அது உலகத்திற்குரிய காரியம். நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது இங்கே நாம் ஒழுங்காக இல்லைன்னா அங்கே போய் நமக்கு பெரிய ஏமாற்றம் அங்கே காத்திருக்கும். அந்த பயம் நமக்கு இருக்கணும். 30 நாள் ஒழுங்காக போகலைன்னா சம்பளம் வரலன்னு நமக்கு தெரியுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஒழுங்காக கீழ்ப்படியலைன்னா எப்படி எனக்கு சம்பளம் வரும்? அதை நம்ம கவனிக்க வேண்டாமா? சங்கீதம் 128க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் பாக்கியவான். இப்பதான் அதனுடைய பலனை சொல்கிறார். யார் ஒருவன் பயப்படுகிறானோ, யார் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கிறது? உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் ரொம்ப அங்க அவசியம். உன் கையின் பிரயாசம், யாரோ சம்பாதிச்சது அல்ல. நான் கஷ்டப்பட்டதை, நான் சம்பாதித்ததை நான் சாப்பிட வேண்டும். அதுதான் அங்க ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னொருத்தன் சம்பாதிச்சதை நீ சாப்பிட்றது அல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம என்ன நடக்குது? நம்ம சம்பாதிச்சது இன்னொருத்தன் சாப்பிடுவோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். பைபிள் அதை சொல்லுது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுக்கு நமக்கு பாக்கியம் உண்டாயிருக்கணும். அது நடக்கிறது இல்லை, அது நம்ம சிந்திக்கிறது இல்லை. நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைக்கிறேன், ஆனால் ஊரெல்லாம் சாப்பிடுது, நான் சாப்பிட முடியல. கண்ணு முன்னாடி பறிச்சுட்டு போயிட்டாங்க, கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படியெல்லாம் நான் சம்பாதிச்சேன்? நீ கர்த்தருக்கு பயப்படலையே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்காத பட்சத்தில் ஊர் ஒழுக்க நீ உழைத்து 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 சேர்த்து வைத்தாய். பட் God would never allow you to experience on your own asset. உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறாரா? பிரசங்கி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம், எக்லீசியாஸ்டிஸ் 770 பேஜ் நம்பர் 795, 795வது பக்கம்,
5வது அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். 18-19. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, கவனிங்க, அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். கவனிச்சிங்களா? உழைக்கிறது புதுசல்ல, பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் சம்பாதித்தீர்களே, அதை சேமித்து வைத்தீர்களே, அதை அனுபவிப்பதற்கு அந்த அனுகிரகத்தை உங்களுடைய பிரயாசமோ என்னுடைய பிரயாசமோ அல்ல, அதை தேவன் கொடுக்கணும். எவ்வளோ பேர் உழைச்சிட்டு அடுத்த நிமிஷத்தில் நல்ல மனுஷன், நல்லா இருந்தார், டப்புன்னு போயிட்டாரு. நாம் சம்பாதிக்கிறதை நாம் அனுபவிக்கணும்னா என்னுடைய டீமுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன், ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கீழே 15 பேர் இருக்கிறாங்க. கொள்முதல் டிபார்ட்மெண்ட், கொள்முதல் துறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சப்ளையர்ஸும் வந்து டெய்லி எங்களை பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பேர் 15 பேர் வருவாங்க. சார், எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், இந்த எல்பிஓ எனக்கு இந்த ஆர்டர் மாத்திரம் கொடுத்துருங்க சார், நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, நம்ம சாயந்தரம் மீட் பண்ணுவோமா, அப்படிலாம் டெய்லி எங்களை வந்து கேட்பாங்க. அது அவங்களுடைய வேலை. இப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நாளும் அதை எப்போனாலும் ஆஃபீஸுக்கு வாங்க, இங்கே வந்து எங்களோட நீங்கள் பேசுங்க, வீட்டுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். அது டைமும் இல்லை வீட்டில். 17 ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்து என்னுடைய செக்ரட்டரிகிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார், விறுவிறுன்னு போயிட்டார். ஏன்னா சார் வாங்க மாட்டார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ செக்ரட்டரி புது செக்ரட்டரி என்கிட்ட இந்த அம்மா அப்படியாந்தாங்க, சார் உங்களுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், யார் கொடுத்தது, இன்னாரு கொடுத்தாருன்னா அவர் ஃபோன் பண்ணி வந்து வாங்கிட்டு போக சொல்லுவேன். வந்து வாங்கிட்டு போனார். எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இது பாரு இப்படிலாம் கொண்டு வராத, இல்லை சார் நான் உங்களுக்கு ஏதாவது தரணும், நீங்கள் ஆர்டர் எனக்கு கொடுத்துட்டீங்க, இது கிஃப்ட்டு தான் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், வேண்டாம், உனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும், வா 2 டீ குடிப்போம், டீ வாங்கி கொடு, அவ்வளோதான். என்னுடைய டீம் மெம்பர்கிட்ட நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நமக்கு வேலை செய்வதற்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குது, அந்த சம்பளம் பத்தலைன்னா சம்பளம் பத்தலைன்னு சொல்லு, சம்பளம் கம்பெனி கூட கொடுக்கும். அதை விட்டுட்டு தனியாக நம்ம வாங்கும் பொழுது அந்த பணம் உன்னுடைய சரீரத்திலேருந்து உன்னுடைய குடும்பத்திலேருந்து வட்டியும் முதலுமா போகும். நீ 10 ரூபா வாங்கினீன்னா அது நிச்சயமாக 30 ரூபா 300 ரூபாயாக போகும். அதில் நாம் உணரணும். உணர்ந்தால் இத்தனை வருஷம் நான் உழைச்சேன்னு, ஏன் என் கையில் காசு நிற்கலை, ஏன் என் குடும்பம் இன்னும் வளரலை அப்படின்னா, நீ வர்ற காசு வேறு ஏதோ வழியில் வருது. நீங்கள் 10 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தாலும் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாலும் அந்த 1000ல் உத்தமமாய் நாம் இருந்தால் அந்த 1000மே நமக்கு பூரணமாக இருக்கும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அது உத்தமமாக இல்லை அப்படின்னா மாதத்தில் 15,000 ரூபா செலவு. ஏன்னா வரிசையாக தெரு ஃபுல்லாக டாக்டர் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போது உத்தமமாக இருக்கும் பொழுது தான் வர்றது கரெக்டாக நமக்கு போதுமான அளவு தேவன் அதை வைத்திருக்கிறார். அதை தான் சங்கீதத்தில் சொல்கிறார், நீ சம்பாதிக்கிறதை அனுபவிப்பதற்கு தேவன் அனுகிரகம் கொடுக்க வேண்டும். அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவில்லை என்றால் என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியாது, வேறொருத்தன் சாப்பிட்டுட்டு போயிடுவான். 3வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நம்ம இந்த வசனத்தை ஏற்கனவே ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன். மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ வந்தாங்க, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம், வீட்டில் சமைச்சு போடுறாங்க, நமக்கு 2 பிள்ளைகளை பெற்று கொடுத்தாங்க, அது மாத்திரம் இல்லை. ஒரு மனைவி, ஒரு திராட்சை கொடி காம்பவுண்ட் வாலில் பற்றி கொண்டு பிடித்திருந்து பரவி இருக்கிறது போல
இஸ்ரேலுக்கு போயிருந்தப்போ அதை பார்த்தோம். பரவி இருக்கு, உள்பக்கம் மாத்திரம் இல்லை வெளிப்பக்கமும் பரவி இருக்கிறது. அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேன்மையை கொடுக்கிற ஒரு மனைவி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள்னா, அங்கே இருக்கக்கூடிய வேலி முழுக்க அவங்களுடைய அந்த திராட்சை கொடி பரவி இருக்கிறது. அதில் திராட்சை கொலைகள் தொங்குகிறது, உள்ளேயும் தொங்குகிறது, வெளியேயும் தொங்குகிறது. வெளியே பார்க்கிறவர்களுக்கு அந்த வீடு முழுவதும் திராட்சை கொடி தெரிகிறது. அப்படின்னா ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வீட்டிற்கு மகிமையை ஏற்படுத்துகிறாள். ஒரு மனைவி வீட்டுக்கு வரும் பொழுது அவளுடைய பலனை நிமித்தமாக வீட்டுக்கு மகிமை உருவாகுகிறது. அவளுடைய பலனை நிமித்தமாய் மற்றவர்களுக்கு அந்த பலன் பெருகுகிறது. அதுதான் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். அப்போது நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே துவங்குகிறது. கீழ்ப்படிதலில் துவங்கும் பொழுது என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறேன், என் மனைவி என்னுடைய வீட்டை சுற்றிலும் திராட்சை கொடியை போல அவள் படர்ந்திருக்கிறாள். அதற்கு அடுத்த பகுதி என்ன வருது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அதான் நம்முடைய சப்ஜெக்டுக்கு. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நமக்கு ஒலிவ மரம் நமக்கு பார்த்ததில்லை, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். சிலர் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுக்கு பயணப்பட்டவங்க பார்த்துருப்பீங்க, அல்லது வெளி மாநிலங்களுக்கு பிரயாணப்பட்டவங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே வாழை மரம் தெரியும். நம்ம எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருக்கும். ஒரே ஒரு கிழங்கு கொண்டு வந்து வச்சுருப்போம், ஒரு மரம் வந்திருக்கும், கடன்னு வளர்ந்து ஒரு திராட்சை கொலை விடும். கொலை விடும் பொழுதே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று மெதுவாக ஆரம்பிச்சிடும். அந்த கொலை பழுக்கிறதுக்கு முன்னதாக இது அடுத்த லெவலுக்கு வந்துடும். இது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மூணாவது வரும். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியே கிட்டத்தட்ட ஒரு 15-20 மரங்கள் ஃபுல்லாக நிற்கும். வச்சது ஒன்றே ஒன்று. இதில் ஒன்று நம்ம மறந்துடுவோம். முதல்ல வச்ச மரம் நம்ம மறந்தே போவோம். முதல்ல வச்ச மரம் அது எவ்வளவு பலன் கொடுத்துச்சு அதை நம்ம ஞாபகமே இருக்காது நமக்கு. ஆனால் மற்றதெல்லாம் பற்றி நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்போம். இப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, சுற்றி வாழை மரம் போல ஒலிவ மர கன்றுகளும் அதே பலனில் வருகிறது. மெயினான ஆள் வயது சென்று அல்லது அவருடைய ஆயுசு நாள் முடிந்து கடந்து போனாலும் வெற்றிடம் தெரியாமல், இழப்பு நேரிடாமல், இழப்பை மற்றவர்கள் உணராத அளவிற்கு அவருடைய பிள்ளைகளும் அவரை சுற்றி இருக்கிறவர் இந்த ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று அங்கே சொல்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள்னா எப்படி ஒரு வாழை மரத்தை நாம் ஈஸியாக புரிந்து கொள்கிறோமோ, ஒலிவ மரமும் அதை சுற்றி இந்த கன்றுகள் வளர்ந்து மெஜாரிட்டியாக அது எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறது. என்ன வித்தியாசம் தெரியுமா? வாழை மரத்துக்கும் ஒலிவ மரத்துக்கும் நேர் ஆப்போசிட். வாழை மரம் மேபி ஒரு 2 மாதம் இருக்கும் அல்லது 3 மாதம் தான் இருக்கும். ஏன் வேதாமும் ஒலிவ மரத்தை சொல்லுகிறது அப்படின்னா, ஒலிவ மரம் குறைந்தபட்சம் மினிமம் குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளுக்கு அது உயிரோடு இருக்கிறது தான். இயேசு கிறிஸ்து எந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ அந்த சமயத்தில் இருந்த ஒலிவ மரம் இன்னமும் இருக்கிறதாக கெத்செமனே தோட்டத்திலே அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம இங்கே நான் டிவியில் போட்டு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. அதோடைய ட்ரங்க் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேர்ந்து அதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும். அப்போ அதனுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க, இது 2000 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம், 2300 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த காலத்தில் இருந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. ஒலிவ மரம் சுலபமாக மரித்து விடாது. குறைந்தபட்சம் 1000 வருடங்கள் அது வாழக்கூடியது. அதனுடைய வேர் தன்மை பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் ஒருவேளை எரிந்து போனாலும், ஒருவேளை பஞ்சத்திலே அது மரித்து போனாலும், ஒருவேளை நோய் வந்தாலும், பனியிலேயோ மழையிலேயோ அது அழுகி போனாலும், வேரானது பூமிக்கு அடியில் இருக்கிற வேரானது அப்படியே உயிரோடு இருக்குமா. ஒலிவ மரத்தினுடைய பண்பு.
நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சூழல் நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக, பிரச்சனைகளின் நிமித்தமாக, வரக்கூடிய மற்ற இடர்பாடுகளின் நிமித்தமாக ஒருவேளை நாம் தளர்ந்து போனாலும், ஒருவேளை நாம் ஆட்டம் கண்டு போனாலும், நம்முடைய விசுவாசமோ வேறோ தேவனுடைய வார்த்தையில பற்றி கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளோ நாமோ இழந்து போவதில்லை. எப்பொழுதும் ஜீவன் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்கிறதை வேதாமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒலிவ மரத்திற்கு வேறொரு தன்மை இருக்கு அப்படின்னா, வறட்சியில நிற்கும். நீங்க கல்ஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஒலிவ மரத்தை கொண்டு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் உள்ளவங்க அதை கொண்டு வந்து, ரொம்ப காஸ்ட்லியான மரம் அது வரும்பொழுது ஒரு 10 பிரான்ச் இருக்கும், ஆனால் 2 இலை தான் இருக்கும். அது அவ்வளோ காசாக இருக்கும். கொண்டு வந்து அதை பட்டு போச்சுன்னு தான் நாங்கள் நினச்சிருப்போம். ஆனால் அதை கொண்டு வந்து வைப்பாங்க, வச்சு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வளர்ந்துடும். இலை காயவே காயுது. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு நாளும் காய்ந்த இலையை நான் பார்க்கவே இல்லை. எப்பொழுதுமே அது பச்சையாகவே இருக்கும். அந்த ஒலிவ மரத்திற்கு அந்த இலைக்கு உள்ள ஒரு தன்மை, வறட்சியிலே செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள்னு சொன்னால், அது எப்பொழுதும் செழிப்பாக இருப்பதற்கு, எந்த வறட்சி வந்தாலும், எந்த கடினமான வாழ்க்கை வந்தாலும், தன்னுடைய சூழல் புயலில் அழைக்கப்பட்டு போனாலும் அது உறுதியாய் வறட்சியான காலங்களிலும் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை என்று சொல்லிதான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்கிறது. ஒலிவ மரத்துக்கு, ஒலிவ இலைக்கு வேறொரு மேன்மை உண்டு. ஒலிவ ஆலிவ் ட்ரீ அல்லது ஆலிவ் பிளான்ட் அல்லது ஆலிவ் லீஃப் அப்படின்னா அது ஒரு ஐகானிக்காக ஒரு, இப்போ நம்ம பெண்களுக்கு எல்லாருக்கும் பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும் சரி, எல்லா பூவை காட்டிலும் மல்லிகைப்பூவில் ஒரு ஸ்பெஷல் ஈர்ப்பு, ரோஜா பூவில் இன்னும் ஸ்பெஷல் ஈர்ப்பு. தாமரை பூவை கொண்டு போங்க, அதை இன்னைக்காவது நம்ம சந்தோஷமாக மோர்ந்து பார்ப்போம்னா கிடையாது. ரோஜா பூவை மொருந்து பார்ப்போம், மல்லிகைப்பூவை மொருந்து பார்ப்போம். அதுபோல் ஒலிவ மரத்திற்கு அந்த இலைக்கு ஒரு ஒலிவ இலை கையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு சூப்பர், ஒரு ஸ்பெஷல், அப்படிப்பட்ட ஒரு இலை. ஐ திங்க் நம்ம பீரோவில் இருக்குது அந்த ஒலிவ மரத்தில் செஞ்ச ஒரு ப்ரேயிங் ஹேண்ட்ஸ், ஜபம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கை, அந்த கானான் தேசத்துலேருந்து, இஸ்ரேல் தேசத்துலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கை இருக்குது, ஒலிவ மரத்தில் செஞ்ச ஒரு கை. அந்த மரம் காலங்காலத்துக்கு எப்படி சந்தன மரம் காலகாலத்துக்கு இருக்கோ, ஒலிவ மரம் அப்படியே எந்த விதத்திலும் சேதப்படாமல் இருக்கிறது. ஐகானிக்கான ஒரு காரியம். இப்போ நம்முடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நாம் விசேஷமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம தேவன் அப்படி தான் வைத்திருக்கிறார். இவன் கிறிஸ்தவன், இவங்க பேசினா ஏதாவது வாய் தவிர ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு பழிச்சிரும், அதனால் நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் கிறிஸ்தவனை வீடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஊர் உலகத்தில் கிறிஸ்துவின் பேரில் வியாபாரம் பெருகிட்டதுனால எவ்வளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு போய் இந்த நிறுவனர்கள், கம்பெனி முதலாளிகள் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்காக கிறிஸ்துவம் கெட்டு போயிருமானா கெட்டு போயிடாது. நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ நம்மை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். ஒலிவ மர கன்றுகளாக அதனுடைய ஒரு மரத்திற்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் 400 பவுண்டுகள் பழம் கொடுக்குதான். 400 பவுண்டுனா நமக்கு தெரியாது, கெஸ் பண்ண முடியாது. 180 கிலோகிராம், 180 கிலோ பழம் கொடுக்குதான், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் மூட்டையில் கணக்கு சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். நம்ம ஒரு புளிய மரம் ஒரு வருஷத்தில் 10 மூட்டை கொடுக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், 10 மூட்டை கொடுக்குதா. ஒலிவ மரம் ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 8 மூட்டை பழம் கொடுக்குதான். ஒரு மூட்டை 25 கிலோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏறத்தாழ 8 மூட்டை ஒரு மரத்துக்கு, அவ்வளவு பழங்கள். அப்போ அதில் வரக்கூடிய எண்ணெய், அதில் வரக்கூடிய அதனுடைய பலன், அந்த ஒலிவ
பழத்தினுடைய மேன்மை எவ்வளோ நல்லா இருக்குது, அதனுடைய எண்ணெய் ஆலிவ் ஆயில். இப்போ ஹார்ட்டில் பிரச்சனைனா ஓடி போய் உடனே ஒரு ஆலிவ் ஆயில் வாங்க, விர்ஜின் ஆயில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி, கோல்டு ப்ரெஸ் ஆயில் வாங்குங்க அப்படின்னு ஆலிவ் ஆயிலை வாங்கி அதில் மீனை பொரித்து சாப்பிட்றது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, ஏன் அப்படின்னா எப்படி சாப்பிட்டீங்க, ஆலிவ் ஆயிலில் தான் டாக்டர் செஞ்சேன். அப்புறம் திட்டுவார், ஆலிவ் ஆயிலை பொரிக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் நம்ம ஊர் தண்ணி எண்ணெயிலே கொச்சிட்டு போயிடலாம். இருதயத்திற்கு ஏற்ற ஒரு எண்ணெய், நம்மை செழிப்பாக வைத்திருக்கிற ஒரு எண்ணெய். அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையாக நாம் சமுதாயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கைக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மையும் அவர் அப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அந்த வார்த்தையை உன் அப்படிங்கிறத கவனிங்க. நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடையது, நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடையது, நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடையது என்று சொல்கிறார். உன் பிள்ளைகள் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் உன் பந்தியை சுற்றிலும் என்று பர்டிகுலராக சொல்லுகிற காரியத்தை கவனிக்க வேண்டும். சரி, இப்போ ஒலிவ மர கன்றுகள் தானாக வளர்ந்து விடுகிறதானா? கிடையாது. ஒலிவ மர கன்றுகளை நாம் எப்படி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா திட்டுவார் வீட்டில், பிள்ளை எப்படி வளர்த்துருக்காப்பார் அப்படின்னு அம்மாவுக்கு 2 அடி விடுவோம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இல்லை. பிள்ளை வளர்க்க வேண்டியது யாரு? நீதிமொழிகள் 22வது அதிகாரம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எபேசியருக்கு வாங்க, 6வது அதிகாரம், எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 269வது பக்கம் 4வது வசனம். பிதாக்களே, அம்மாக்களே இல்லை, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு யாரு? அப்பாவுடையது. அம்மா சப்போர்ட்டு தான், ஆனால் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அது அப்பாவுடைய பொறுப்பு. அப்பா தான் அதை சீர்படுத்தணும். அப்பா காலையில் வேலைக்கு போவார், நைட்டு வருவார், காலையில் வேலைக்கு போவார், நைட்டு வர்றார். பிள்ளைக்கே தெரியாது அப்பா எப்போ போனார், யார் அப்பான்னு தெரியாத அளவுக்கு வீடு இருட்டுறதுக்கு முன்னாடி அவர் வந்துடணும், வெளிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிடணும். அப்படி அல்ல. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அப்பாவினுடையது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில். இதெல்லாம் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக கோபப்படுத்தாமல்னா, அப்பா பேசினாலே கோபம்தான். நாக்கை துருத்திட்டு அவர் வரும்பொழுதே இந்த பக்கம் பின்னாடி கதவை திறந்து ஓடி போயிடும். இந்த மனுஷனுக்கு இது எப்போ பாரு வேலை. நிறைய பேர் பேசுறது இல்லை, சின்ன குழந்தையில பேசுகிறாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகளாக 10-11 வயசு தாண்டினதுக்கப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சே இருக்காது. அவன் 19-20 வயசு ஆனதுக்கப்புறம் இவர் புலம்புவார், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படி கேட்பான்? குழந்தையில தூக்கி வளர்த்தீங்க, சீராட்டினீங்க, பாராட்டினீங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, கீழே விழுந்தால் தூக்கி நிப்பாட்டினீங்க, 2 அடி போட்டிங்க, கையை பிடிச்சிங்க, நடந்து போனீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் பேசலை, கை பிடிக்கலை, அவனை தொட்டு பார்க்கல, என்ன வேணும்னு கேட்கல. இப்போ அம்மா போய்ப்பார், அம்மாக்கிட்ட பேசு, அதை கூட சொல்ல மாட்டார். எந்த தொடர்புமே இருக்காது மகனுக்கும் அப்பாவுக்கும். இப்போ வாலிப பிள்ளையாக வளர்ந்த ஒரு மனுஷன் எப்படி அப்பா பேச்சை கேட்பான்? அதுக்கப்புறம் புலம்பி என்ன பண்ணுறது? ஏன் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன் ஒரு தாய், தகப்பன் சொல்லுவதை விட ஒரு தாய், ஒரு குழந்தை அழுகுது, ஒரு 3 வயசு அல்லது 4 வயசு குழந்தை அழுகுது, அல்லது 6 வயசு குழந்தை அழுகுது. அப்பா தேற்றும் பொழுது இன்னும் தேம்பி அழுதுகிட்டே இருப்பான். ஆனால் அம்மா இங்கே வாப்பா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு தேற்றும் பொழுது பேசாமல் உட்காந்துருவான். ஏன் அந்த வித்தியாசம்? ஏன்னா அங்கே இருக்கிற பரிஸ்பத்தை காட்டிலும் இங்கே கூடுதல். அங்கே ஒரு 10% இருக்கக்கூடிய
அந்த தொடுதல் அம்மா கிட்ட 90% இருக்குது. எப்போதும் அம்மா பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, எப்பொழுதும் வேண்டியதை கொடுக்குறாங்க, முகத்தை தொடச்சி விடுறாங்க, குளிப்பாட்டி விடுறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறாங்க, வேண்டிய துணி எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா வேலைகளையும் அம்மா தான் செய்கிறாங்க. அப்பா செய்கிறது ஒன்றுமே கிடையாது. கேட்டால் பணம் கொடுப்பார், அதை கூட எடுத்து கொடுக்க மாட்டார், அங்கேருந்து எடுத்துக்கோ அப்படிம்பார், இல்லைனா அதுவும் கிடைக்காது. இந்த கான்டாக்ட் தொடர்பு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அதிகமாக அன்பு அங்கு நிலைவரப்படுத்தப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பரஸ்பர தொடர்பு அங்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அன்பு அங்கு இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அன்பு அங்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வளருகிறது. எவ்வளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வளருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக கீழ்ப்படிதல் வருகிறது. அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன், விடுன்னா அம்மா, அந்த பிள்ளை கேட்குது. ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இவ்வளோ நாள் அம்மா தான் எல்லாம் செஞ்சாங்க, அதனால் அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ அப்பா சொல்கிறது ஏன் கேட்கலன்னா, அப்பாவுக்கு தொடர்பு இல்லை, பிள்ளையோட தொடர்பே இல்லை. காலையில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, எப்பா வரப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகே, அவ்வளோதான். அப்படி இருந்தால் பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிவார்கள்? தொடர்புகளிலே நாம் நெருக்கம் அதிகமாகத்தான். அதனால தான் தாவீதை பார்த்து தேவன் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஏன் சொன்னார்? எந்நேரமும் கனெக்டட்லேயே இருந்தார், எந்நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், எந்நேரமும் அவரை குறித்து பாடுகிறார், எந்நேரமும் அவரை குறித்து போற்றி கொண்டே இருக்கிறார். இந்த கனெக்ஷன் ஆபிரகாமா இருக்கட்டும், ஆதாமா இருக்கட்டும், அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அவர்களுக்குள்ளே அந்த சந்தோஷமும் அந்த ஐக்கியமும் அதிகமாக இருந்தது. நாம் நம்முடைய பிள்ளைகளை பிதாக்கள் வளர்க்க வேண்டிய அந்த லாகிங் பாயிண்டை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்கிறார், இவன் நிச்சயமாக பிள்ளைகளை சரியாக நடத்துவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல பெற்றோர்கள் எப்பொழுதும் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குழந்தை வளர்ப்புகளிலே துவக்கத்தில் இருந்து நாம் அவர்களுக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டும். நம்ம பிள்ளைகளை படின்னு நம்ம சொல்கிறோமே, மார்க் வாங்குன்னு. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் பைபிள் படிக்க சொல்லியிருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரத்தை பிள்ளைகள் தேவனுக்கென்று செலவிடணும்னு நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம்? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா 10 மார்க்கு நீ வாங்குன்னா? வருஷத்தில் ஒரு தடவை மனப்பாட வசனம் சொல்லும் பொழுது உட்காந்து படிக்க சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்துகிறது. மற்ற நாள்லாம் சொல்கிறதே இல்லை. டெய்லி ஒரு வசனம் படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டாம், அதை 4 தடவை படிக்க சொல்லுங்கள், வாயை திறந்து படிக்க சொல்லுங்கள். வார்த்தை கரெக்டாக வரட்டும், வார்த்தை அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகட்டும். பிள்ளைகளை படிக்க சொல்வது, பைபிள் படிக்க சொல்வது, சத்தம் போட்டு படிக்க சொல்லி பழகுங்க. நிறைய பேருக்கு இங்கே படிக்கும் பொழுது வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது, அப்படியே முன்னு தான் படிக்க தோணுது. அப்போ வீட்டில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், சத்தம் போட்டு படிக்கணும், பைபிளை படிக்கப்படுங்க. எவ்வளவு கூட நாம் உலக படிப்பை படிக்கிறதுக்கு நாம் வலியுறுத்துகிறோமோ, 1 மணி நேரத்தில், ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் பைபிளை படிப்பதற்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டியது, அரை மணி நேரமாவது படிக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 6. உபாகமம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் டியூட்ரானமி 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. அவங்கள எப்பொழுதும் அதை குறித்து பேசிட்டு இருக்கணும். போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் தேவனை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். நீ கடவுளை நம்பிரு, அவர்கிட்ட கேளு, அவர் எல்லாம் செய்வார். அந்த ஒரு டைரக்ஷனிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை நாம் வழக்கப்படுத்த வேண்டியது அவசியம். கடைசியாக ஒரு டாப்பிக்கை பார்த்து முடித்து விடலாம். டிசிப்ளினிங். நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளினிங் அப்படிங்கிறது இப்போது ரொம்ப குறைஞ்சிருச்சு. 2026 இருக்கிறோம். டிசிப்ளின் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி போயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேயே நம்மலாம் பெரியவர்களாகி நாம் ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் நம்ம படித்தோம்.
எப்படி பல்லு விளக்கணும் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலில் காலையில் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வா, இன்றைக்கி இப்போலாம் இருக்கான்னு தெரியல, அதனால் இருக்குது அப்படின்னா அதுக்காக கோச்சிக்கிறாதீங்க. ஸ்கூலில் டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. டீச்சர் நமக்கு எப்படி விளக்கணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. நகம் அந்த மாரல் டீச்சர் வந்துட்டாங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் விறுவிறுன்னு நகத்தை வெட்டணும், இல்லைன்னா குச்சியில் அடி விழுகும். நகத்தை வெட்டணும், தலையை ஒழுங்காக வெட்டணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஷர்ட்டை இன் பண்ணணும், எப்படி பெல்ட் போடணும். இப்போ இன் பண்ணாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, இதெல்லாம் பூமராங்கன்னு பழைய அங்கிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது ஒரு ஒழுக்கம். அதுதான் இப்போது அதெல்லாம் அப்படியே டைல்யூட் ஆகி வருது. ஒழுக்கம் ஒரு நாளும் மாறாது. 8 மணினா 8 மணி, 8:30ன்னு சொன்னால் தான் 9 மணிக்கு 8:30ன்னு சொல்லி 9க்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற பழக்கம் நம்ம சபையில் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 8னா 8, 9னா 9, 8:30னா 8:30. நம்ம 7:30 சொல்லுவோம், அப்போ தான் 8 மணிக்கு வருவாங்க. நிறைய பேர் வீட்டில் கிளாக்கே மாற்றி வச்சுருப்பாங்க, அரை மணி நேரம் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியும். கிளாக்கை பார்த்தா 8:30 இருக்கும். டைம் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. இல்லை 8 மணி தான் மெதுவாக போகும், இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குது. அவங்களுக்கே தெரியும், அப்புறம் அதை கூட வச்சுருக்கணும். ஒழுக்கம், அந்த டிசிப்ளினை நாம் எப்பொழுது டைல்யூட் பண்ணிட்டோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் அது எல்லாவற்றிலும் விட்டு போகும். தேவன் குறிப்பாக நம்மை டிசிப்ளின் படுத்துகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர், நம்மை சிட்சிக்கிறவர். சிட்சிக்கிறவர்னா அடிக்கிறவர் இல்லை, சிட்சிக்கிறவர்னா ஒழுக்கப்படுத்துகிறவர். இப்படி தான் எந்திரிக்கணும், இப்படி தான் செய்யணும். காலையில் எந்திரிச்சோன்னு உன்னுடைய பெட்டை தலானியை சரி பண்ணுறோமா? எத்தனை பேர் சரி பண்ணுறோம்? அம்மா தான் சரி பண்ணுவாங்க. அம்மா எல்லா வேலையும் முடித்து வீடெல்லாம் குறுக்கி பெருக்கி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு அந்த பெட்டை சரி பண்ணி சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போகும்போது தொப்புன்னு பெட்டில் விழுகிறதுக்கு பெட்டு ரெடியாக இருக்கும். எந்திரிக்கிறவர்கள் எத்தனை பேர் பெட்டை சரி பண்ணிவிட்டு போர்வையை மடித்து தலானியை கரெக்டாக வச்சு நம்ம நடக்கிறோமான? கிடையாது. இப்போ இதெல்லாம் நாம் ஒழுக்கத்தில் வளர வேண்டியது. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பொதுவாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவர் காட் இஸ் அ டிசிப்ளினிங் காட். அவர் நமக்கு நேர்த்தியாளர்களை கற்றுக் கொடுக்கிறார், நம்மை சிட்சிக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். அந்த ஒழுக்கத்தை பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஒழுங்கு நெறிப்படுத்த வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் முழுங்கால போடுங்க, கையை குப்புங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது பைபிள் சொல்லி தரல. ஜெபம் பண்ணுகிற விதமாவது அப்படின்னு சொன்ன வசனத்தில் எங்கேயாவது போட்டிருக்கா? எல்லாம் முட்டி போடுங்க, எல்லாம் கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னா இல்லை. 2 ஆண்டனாவே மேலே விரிச்சுக்கோங்க அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கான்னு கிடையாது. ஃபிசிக்கல் பொசிஷனை சொல்லவே இல்லை, இருதயத்தை தான் சொல்லுகிறது. ஆனால் நாம் வேறு மாதிரி கொண்டு போனோம். டிசிப்ளின் என்பது ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அதையும் தேவன் சும்மா விட்டாரானா? கிடையாது. 1 சாமுவேலுக்கு வாங்க. அது பாட்டு பிள்ளை தானாக வளருது, அது அம்மா பார்த்துக்குருவாங்க, ஊர் பார்த்துக்கிறோம். நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா ஊர் சொல்லிக் கொடுக்கும். ஊர் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை நம்மை போல் நம்முடைய ஒளிவ மர கன்றுகளை சுற்றி வராது. வேறு பக்கத்து வீட்டில் கிண்ணி கோழி மாதிரி இங்கே வளர்ந்து அங்கே போய் முட்டை விட்டுக்கிட்டு இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் நம்முடைய ஒளிவ மர கன்றுகளாய் வளரணும்னு சொன்னால் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னா என்ன நடக்குது? 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 343வது பக்கம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். வாரம் வாரம் நம்ம செய்தி கேட்குறோம், வாரம் வாரம் நம்ம பைபிளை நம்ம தியானிக்கிறோம், டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறோம், அநேக காரியங்களை கேட்குறோம். எது தவறு அப்படின்னா அது தவறு தான். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பழகுவோம். இது சரியில்லை அப்படின்னா சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை மூடிடணும்.
அந்த டெசிஷன் எடுக்க நம்ம பழகலை அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மணிக்கு இந்த கம்பெனியில் வேலைனா இந்த கம்பெனிக்கு 8 மணிக்கு வந்து இந்த முதலாளிக்கு 5 மணி வரைக்கும் நம்ம வேலை பார்க்கணும். ஒரு நாள் இந்த முதலாளிக்கும், வேறொரு நாள் வேறொரு முதலாளிக்கும், இன்னொரு நாள் இன்னொரு முதலாளிக்கும் வேலை பார்த்தா அது முதலாளிகிட்ட இருந்து பலன் நமக்கு வராது. அந்த முதலாளி ஒருவேளை வேறு பிரான்ச் சொல்லியிருப்பார், 2-3 பிரான்ச் வச்சுருப்பார். அவருடைய கம்பெனிகளில் எங்கே போனாலும் அட்டண்டன்ஸ் ஒன்று தான். ஆனால் வேறொரு நிறுவனத்தில் நாம் வேலை பார்த்தால், வேறொரு நிறுவனத்தில் போய் தலையை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா நாம் உழைக்கலாம், ஆனால் நமக்கு ஏற்ற பலன் நமக்கு வராது. 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்வை காண வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை